அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல வந்து பெரும்பாலான கூட சொல்ல வேண்டியது இல்ல. எல்லா தமிழ் மொழிபெயர்ப்புகள்லையும் என்ன பண்றாங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், மலையாளம் எல்லா மொழிபெயர்ப்புகள்ல இந்த ஆயத்துக்கு வந்து வேற மாதிரி அர்த்தம் செய்வாங்க. எப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, உங்கள் வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கிப்லான்ற வார்த்தை அங்க வருது. வஜஅலு புயூதக்கும் கிப்லத்தன், உங்கள் வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. கிப்லாண்டா என்ன, தொழுகிற திசைன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டா, நமக்குத்தான் எங்க வேண்டாலும் தொழுவலான்னு கிப்லா அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு. 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு இது கொடுக்கப்படவே இல்லை. அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஜுஇலத்திலியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இங்க தொழுவலாம் முஸ்லீம், அங்க தொழுவலாம். அவங்களுக்கு வந்து ஆலயத்தெல்லாம் போய் தொழுதாகணும், வீட்டுல தான் தொழுவ முடியாது. முந்தைய சமுதாயங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு வழிபாட்டுக்குன்னு ஒரு ஆலயம் எழுப்பியிருப்பாங்கள, அங்க போய்தான் தொழுதாகணுமே தவிர தெருவுலையோ வீட்டுலையோ சந்திகளையோ பஸ் ஸ்டாண்ட்லயோ தொழுவ கூடாது. அவங்க பஸ் ஸ்டாண்ட் வேற இடத்துல தொழுவ கூடாது. அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது வீடுகளில் போய் கிப்லா வாக்கிக்கிறங்க அப்படி சொல்ல முடியும்? ஆக்க முடியாது. கிப்லாங்கிற சொல்லுக்கு வந்து நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? முன்னோக்குதல் அர்த்தம். நேரடி அர்த்தம் நமக்கு தொழுகையில முன்னோக்குறதுனால அதை போய் கிப்லான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப வீடுகளை முன்னோக்கி அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? வீடுகளை வந்து இப்படி ஒரே லைன்ல அமைச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா, எதிரில் வீடு இல்லைன்னு சொன்னா வீதி உருவாகாது. ஒரு ரிலேஷன்ஷிப் மக்கள் மத்தியில் ஏற்படாது. வீடு அமைக்கிறதா இருந்தா இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வீடு, எதிரெதிர வீடு இருக்கணும். எதிரெதிர வீடு இருந்தா தான் தெருவு நாகரிகம் உண்டுவாங்க. இன்னைக்கு எகிப்துடைய நாகரிகம் பழங்கால நாகரிகம்ங்கிறான். எகிப்து நாகரிகம் உலக நாகரிகங்கள்லயே ரொம்ப முதன்மையான முக்கியமான நாகரிகம் எதுன்னு கேட்டா அந்த எகிப்து நாகரிகம். இந்த எகிப்து நாகரிகம்ங்கிறது அந்த நகர அமைப்புகள், அந்த செட்டிங்குகள் எல்லாம் தான் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஒரு நபி வஹி மூலமா செஞ்ச காரியம் விளங்கிக்கணும். இந்த நாகரிகத்தை கூட ஊடுகளையும் கட்டி கொடுங்க. அந்த ஊடு எப்படி இருக்கணும்னு கேட்டா, எதிராக கிபிலத்துங்கிற வார்த்தைக்கு எதிரும் புதிருமாக, உங்களுக்கு நான் எதிர இருக்க, நீங்க எனக்கு எதிர இருக்கீங்க, ஒருத்தர் முன்னோக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னைய முன்னோக்குறீங்க, நான் உங்களை முன்னோக்குறேன். அகராதியுடைய அர்த்தம் தாங்க கொடுக்கணுமே தவிர நம்ம மார்க்கத்தினுடைய அர்த்தம் கொடுக்க கூடாது. அது காபாவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். இந்த கிபிலாங்கிறதுக்கு வந்து நம்ம மார்க்கத்தில் உள்ள அர்த்தம் இருக்கு பாருங்க, அது கொடுக்க கூடாது. டிக்ஷனரியில உள்ள அர்த்தம் இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுடைய வீடுகளை அமைச்சு கொடுங்க. அந்த வீடு கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா, எதிருமா இருக்கணும். தெரு இருக்கணும் நடுவுல. அப்பதான் சமுதாயத்துக்கு சேஃப்டி, அப்பதான் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, ஒருத்தருக்கு தெரியும், அப்பதான் ஒரு அமைப்பு உண்டாகும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லி காட்டுறாங்க. வாக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வபஷிரில் முஃமினீன், முஃமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் 2 நபிமார்களுக்கு சொன்னதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிமார்களுடைய பணிகள்ல இதுவும் அடங்குகிறது. இது மாதிரி இஸ்லாத்தின் பெயரால இயக்கம் நடத்தக்கூடியவங்க, இஸ்லாத்தின் பெயரால தாவா நடத்தக்கூடியவர்கள் இதுகள்லையும் கவனம் செலுத்தணும். மக்களுடைய வறுமை, உங்களுடைய வீடு வசதி, மற்ற விஷயங்கள் இதுகள்லாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. மூசா செஞ்சதுனால அது முன்மாதிரியா கொண்டு செய்யணும். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கடைசியா பொறுத்து பார்த்தாங்க, பிரார்த்தனை செஞ்சு அது இருந்துட்டு போகுது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த ஃபிரௌன்ட்ட போராடிட்டு இருக்காங்க இல்லையா, இஸ்ராயல் மக்கள் அனுப்புங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. வீடுகளை கட்டி கொடுக்கறாங்க, அது தெருக்களை அமைச்சு கொடுக்கறாங்க. இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு ஃபிரௌன் இடத்துல போய் செய்த அவங்களுடைய தாவா பிரச்சார முறை என்ன மாதிரி எல்லாம் அவர்கள்ட்ட ஆர்கியூமென்ட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள்ல நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க என்ற செய்திகளை பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ரொம்ப விரிவா சொல்லி காட்டுகிறான். இவங்களுடைய பிரச்சாரத்தை தான் குர்ஆன்ல ரொம்ப அதிகமான இடங்கள்ல இருக்குது. அதுல ஒரு இடம் 28வது அத்தியாயம் 36, 37, 38, 39 ஆகிய 4 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா ஜாஅஹும் மூஸா பி ஆயாத்தினா பையினாத், நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்த பொழுது, மஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கற்பனையான தந்திரம், மேஜிக் என்று சொன்னார்கள். இவர் செஞ்ச அந்த அற்புதத்தை வந்து மேஜிக்ங்கிறாங்க. இது தந்திரம் பண்ணி இருக்கிற வித்தை, இது மேஜிக்னா வித்தைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்வதா இருந்தா. இது ஒரு வித்தை நீ செய்து காண்டுகிறாய். மாசமேனா பி ஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலின், எங்கள் முந்தைய முன்னோர்களிடத்திலே இது மாதிரியான ஒரு கொள்கையை நாங்கள் கேள்விப்படவில்லை. நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கை இருக்க, ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் வணங்கணும், வேற இல்லைன்றீங்கப்பா, இதெல்லாம் புதுசா தெரியுது, நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை என்று அவங்க சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, கால மூசா ரப்பி அலமு பிமன் ஜாஅ பில் ஹுதா மின் இந்திஹி வமன் தகுனு லஹு ஆகிபத்து தார் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமீன், நேர்வழியை கொண்டு வந்தவன் யாரு,
மறுமையில வெற்றி பெறக்கூடியவன் யாரு என்பது எனக்கு இறைவனுக்கு தான் அறியும். இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசுறதுக்கு வேலை இல்ல. நான் இறைவன் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நீ அதை வித்தா வித்தன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், யா அய்யுஹல் மலவு, என் சமுதாயமே, மா அலிம் தோக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர ஒரு கடவுள் இருப்பதாக நான் அறியவே இல்லை. இருந்தாலும் என்ன புதுசா தரோம் பாத்தீங்களா? உங்களுக்கு என்னை தவிர வேற கடவுள் யாராவது இருக்காங்களா? எனக்கு மிஞ்சி கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர் என்னமோ புதுசா ஒரு கடவுளுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவுகித்லி யா ஹாமானு அலத்தீனி ஃபஜஅல்லி சரஹன் லஅல்லி அத்தலிவு இலா இலாஹி மூஸா வ இன்னி லஅதுன்னுஹு மினல் காதிபீன். இறைவன் வானுலக இடத்துல இருக்கான்ல, மூஸா சொல்லிருப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ என்ன செய்யற, ஹாமாண்டு அவனுக்கு ஒரு மந்திரி, அவன்கிட்ட உத்தரவு போடுறான், நீ களிமண்ணை சுட்ட களிமண், சுட்ட செங்கல்ல தான் தாங்க உயரமா கட்ட முடியும், பச்சை களிமண்ல கட்ட முடியாது இல்லையா? அது செங்கல் செஞ்சு அர்த்தம். களிமண்ணை சுட்டு அதுல கல்லு தயாரித்து அதை கொண்டு நீ ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை, உயரமான ஒரு கோபுரத்தை ஒண்ணு எழுப்பு, நான் மேல ஏறி மூசாவுடைய அல்லாஹ்வை பார்க்க போறேன். மேலதான் இருக்கேன்னு சொல்றாரு இவர், வானத்தில் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? நான் கொஞ்சம் மேல ஏறி போய், அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா மேல? நான் தான் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்னமோ வேற ஊர் என்னமோ அல்லாஹ் கடவுளுங்கிறாரு. அதனால நான் கொஞ்சம் ஏறி பார்க்கணும், நல்ல பெருசா ஒரு கோபுரத்தை எழுப்பு அப்படின்னு அவன் சொன்னானா. இன்னில் அலுன்னுஹு மினல் காதிபீன், நான் ஒரு பொய் சொல்றாதான் நினைக்கிறேன். அல்லாஹ்னு சொல்றாரு, இருக்க முடியாது. நான் ஒரு நல்லா இருக்கும்போது அவர் எப்படி அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்க முடியும்? அதனால நீ எழுப்பு பார்த்து நான் போய் நேரம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு திமிரா இணைஞ்சிருக்கிறான், பேசிருக்கிறான். இது கிண்டலுக்கு சொன்னானா நெசமாவே செஞ்சானான்னு தெரியல, அப்படி சொன்னான்னு வருது. அது என்னன்னா கத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், நியாயமின்றி அநியாயமான முறையில் அவனும் அவனுடைய படையினரும் ரொம்ப அகந்தை கொண்டார்கள். வன்னு அன்னஹும் இலைனா லா யர்ஜூன், நம்மிடத்திலே திரும்பி வரமாட்டோம் நினைத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டா நம்மகிட்ட வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு உலகம் பண்றாங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறான் 28:39. அதே மாதிரி இந்த ஃபிரௌன் சொன்ன இன்னொரு இதே மாதிரியான வாசகத்தை 40வது அத்தியாயம் 37வது 36 37 சொல்லி காட்டுறான். வகால ஃபிரௌன் சொன்னான், யா ஹாமானு, ஹாமானே, உபுருலி சரஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப ஸமாவாத்தி ஃபஅத்லி இலா இலாஹி மூஸா. ஹாமானே, எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பு, நான் மேல ஏறி போய் அதனுடைய சாதனங்கள் மூலமா போய் மூசாவுடைய கடவுளை பார்க்கணும், அதுக்குள்ள ஏற்பாடு செய்யுன்னு சொல்லி சொன்னான். உன்னில அலுன்னுஹு காதிபா, அவர் பொய் சொல்லுவாதான் நினைக்கிறேன், மூசா பொய் தான் சொல்றாரு நான் நினைக்கிறேன், அதனால அல்லாஹ்னா ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய கெட்ட செயல் அவனுக்கு அழகானதாக தோன்றியது, அவன் செய்த தப்புகள் எல்லாம் அவனுக்கு நல்லதாக தோன்றியது. சத்த அனிசபியில், நல்வழியை விட்டு மக்கள் அவன் தடுத்தா. கைது ஃபிரௌன இல்லா பித்தபா, ஃபிரௌனுடைய சூழ்ச்சி அழிவில் தான் முடிந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஃபிரௌனுடைய அந்த கொள்கை எப்படிப்பட்டவனை எதிர்த்து போறாங்கன்னு கேட்டா, பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்களை எதிர்க்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் தான் கடவுளுங்கிறான் பாருங்க, 2 இடத்துல நான் தான் கடவுளுங்கிறான், கடவுள் நாம பார்த்துட்டு வர்றாங்கிறான். 3வது ஒருவர் அவன் கடவுள்னு சொன்ன செய்தி வருது. அதாவது நம்ம சூரத் சப்பி இஸ்மா ரப்பிக்கல் ஆலா இருக்குல்ல, அந்த சூறாவுல உங்களுக்கு வரும். என்ன வருதுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதனாதா ரப்பு, போய் ஃபிரௌன் சொல்றாங்க, இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீ ஃபிரௌன் போ, அவன் ரொம்ப அநியாயம் பண்றான். வகுல் ஹல்லக இலா அன்த ஸக்கா, ஏப்பா நீ தூய்மை அடைவதற்கு ஏதாவது விருப்பம் இருக்கா உனக்கு? அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா, உனக்கு இறைவன் வழியை நான் காட்டுகிறேன், அஞ்சு நடக்கிறாயா என்று கேளுங்கள். ஃபஅராஹுல் ஆயத்துல் குப்ரா, பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவனுக்கு எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினார்கள். ஃபகஸப வஸா, அவன் மறுத்தான், பொய் மாறு செய்தான். சும்மா அதுபர யஸா, விரைந்து பின்வாங்கினான். ஹஸரஃபனாதா, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பிரகடனம் செய்கிறான். ஆனா ரப்புக்கும் இல்லா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். சின்ன சின்ன குட்டி தெய்வத்தை வேண்டாம் வச்சுக்கிறீங்க, எனக்கு மேல ஒரு ஆள் கூட நிப்பாட்ட, கீழே வேண்டாம் வச்சுட்டு போங்க, நான் தான் உங்கள பெரிய கடவுள் என்று என்ன செய்தான் சொன்னான். அகதகுல்லாஹு நகாலல் ஆகிரத்தி உள்ளூலா, அவனை அல்லாஹ் கடுமையான முறையில் இம்மையை மறுமையும் சேர்த்து உரைப்படியாக பிடித்து விட்டான். இன்ன வீதாலிக்கல் ஐபரத்தல் நிமையசா, அஞ்சுகிற மக்களுக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குன்னு சொல்லி பிற நான் தான் கடவுள் என்று வாதித்த அந்த செய்தி எல்லாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கொடியவனைத்தான் எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்ற விவரத்தை பார்த்திருக்கிறோம். ஃபிரௌன் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த பிரச்சாரம், அது அற்புதமான உரையாடல். அவங்க சொல்ல, அவன் பதில் சொல்ல, இன்னைக்கு சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுற நம்ம சந்திக்கிறோமே, அவ்வளவையும் இன்னைக்கு பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திச்சதுதான் இன்னைக்கு தௌஹீதை நீங்க சொல்லும் போது இதே மாதிரியான கேள்விகள் நீங்க பார்ப்பீங்க. அப்ப நமக்கு ஒரு மன வலிமை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டானிக் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரச்சாரத்தை அடுத்த வாரம் சொல்ல பார்க்கலாம்.